Good morning to all. Today class we are going to discuss about the vibrational energy of anharmonic oscillator. Okay. First of all, we should know that what is meaning of harmonic and anharmonic oscillator. நார்மலாக ஹார்மோனிக் ஆசிலேட்டர்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து இந்த அதாவது பேரபோலா கர்வ் யூஸ் பண்ணுவோம். அன்ஹார்மோனிக் ஆசிலேட்டர் அப்படின்னா மோர்ஸ் பொட்டன்ஷியல் கர்வ் வந்து யூஸ் பண்ணி நம்ம ஃபர்தராக என்னென்ன அப்ளிகேஷன்ஸ் இருக்குது என்ன பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பேசிக் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம அன்ஹார்மோனிக் சிம்பிள் அன்ஹார்மோனிக் ஆசிலேட்டர் அதாவது வைப்ரேஷனல் எனர்ஜியில் இருக்கக்கூடியதை நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னாக்கா see this is a harmonic versus anharmonic oscillator. What is mean by harmonic oscillator? நார்மலாக அதை சொல்கிறோம் அப்படின்னா இது வந்து ஒரு ஐடியல் கேஸ். approximate molecular vibration as a two atoms connected to by a spring. அதாவது நம்ம வந்து கன்சிடர் பண்ணிக்கிறோம் ஒரு ரெண்டு ஆட்டம் இருக்குது A and B அப்படின்ற ரெண்டு ஆட்டம் இருக்குது. இல்லை அப்படின்னாக்கா இன்னொரு எக்ஸாம்பிள் கூட சொல்லுவாங்க. ஒரு ஸ்லோப்பில் வந்து ஒரு பால் போணுச்சு அப்படின்னா அது போயிட்டு வந்துட்டுருக்கோம். நம்ம அதே மாதிரி ஒரு ரெண்டு ஒரு 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 ஸ்ப்ரிங் இருக்குது. ஸ்ப்ரிங்கோட எண்டில் வந்து நம்ம வந்து ஒரு வெயிட்டை தொங்க போட்டோம் அப்படின்னாக்கா அது வந்து ஸ்ப்ரிங் வந்து என்னவா இருக்கும், எலாங்கேட் ஆசிலேட் ஆகிக்கிட்டே இருக்கும். மேலே கீழையும் மேலே அப்படி போகும். புஷ் அண்டு புல் இல்லையா, கம்ப்ரெஷன் அண்ட் இலாங்கேஷன் சொல்லுவோம். அதான் சொல்கிறாங்க பை கனெக்டட் பை எ ஸ்ப்ரிங் டூ ஆட்டம் ரெண்டுத்துக்கு நடுவில். பொட்டன்ஷியல் எனர்ஜி கர்வ் இஸ் பேரபோலிக். இது வந்து நார்மலாக பார்த்தோம் அப்படின்னா V of x is equal to 1/2 kx squared அப்படின்றது நமக்கு தெரிஞ்சுக்கணும். இதில் இருக்கக்கூடிய எனர்ஜி லெவலில் நம்ம EV is equal to V plus 1/2 h nu சொல்லுவோம். இதில் வியோட வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா வைப்ரேஷனல் எனர்ஜியோடது 0,1,2. இதில் இருக்கக்கூடிய ஸ்பேசிங் லெவல் அதுதான் வந்து இஸ் கான்ஸ்டன்ட் h nu சொல்கிறோம். அதில் வந்து பார்த்தோன்னா இதில் ஒன்லி ஃபண்டமெண்டல் ட்ரான்சிஷன் இஸ் அலவுட். அப்போ அதோட செலெக்ஷன்ஸ் ரூல் எப்படி சொல்லுவோம் அப்படின்னா டெல்டா V is equal to +or-1 இஸ் அலவுடுன்னு சொல்லுவோம். அதே அன்ஹார்மோனிக் ஆசிலேட்டரில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ரியல் பாண்ட்ஸ் ஆர் டிரைவ்ட் ஃப்ரம் த பர்ஃபெக்ட் ஸ்ப்ரிங்கோடைய மோஷன் வச்சு நம்ம கேல்குலேட் பண்ணுவோம். இதில் வந்து பொட்டன்ஷியல் எனர்ஜியை வந்து நம்ம எதுலேருந்து கேல்குலேட் பண்ணுவோம் அப்படின்னா மோர்ஸ் பொட்டன்ஷியல் கர்வ்லேருந்து. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்படி இருக்கும். இந்த மோர்ஸ் பொட்டன்ஷியல் கர்வ் வந்து இப்படி இருக்கும். இந்த இடத்துல இந்த டிசோசியேஷன் எனர்ஜி கேல்குலேட் பண்ணோம் இல்லையா, அதை பற்றி தான் இங்கே சொல்லும். இஸ் பெட்டர் டிஸ்கிரைப்டு த மோர்ஸ் பொட்டன்ஷியல் கர்வ். இதுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா ஓகே, இதான் வந்து எனர்ஜி லெவல் இஸ் ஈக்குவல் டு 1, 2, 3, 4 அப்படின்னு சொல்லி போய்கிட்டே இருக்கும். ஓகே, இந்த இடத்துல தான் நம்ம வந்து டிசோசியேஷன் பாயிண்ட்டு டிசோசியேஷன் லெவலில் நம்ம சொல்லுவோம் அன்ஹார்மோனிக் ஆசிலேட்டர். அது பின்னாடி பார்ப்போம். இதில் வந்து நார்மலாக அதோட வேல்யூ V of x is equal to DE into 1 minus E power AX x minus XC the whole square. இதில் வந்து XC அப்படின்றது அன்ஹார்மோனிசிட்டி கான்ஸ்டன்ட்னு சொல்லுவோம். மியூ அப்படின்றது இதில் உள்ள எனர்ஜி லெவல் வந்து 1 தான். V plus half h nu. இதில் வந்து 2 இருக்கும், ப்ளஸ் ஹாஃப் மைனஸ் ஆஃப் ப்ளஸ் ஹாஃப். V plus half h mu E minus V plus half the whole squared h mu E and xc. இதில் mu E அப்படின்றது பார்த்தீங்கன்னா நார்மலாக ஹார்மோனிக் ஃப்ரீக்வன்சி. xc அப்படின்றது அன்ஹார்மோனிசிட்டி கான்ஸ்டன்ட்டு. DE அப்படின்றது இந்த டிசோசியேஷன் எனர்ஜி லெவல். Spacing decreases and increases the converge at the dissociation point. Vibration level வந்து 0 to 1 D கிட்டக போக லாங் போயிட்டே இருக்கும்போது once upon a time it reaches the dissociation point. இதை வந்து சிம்பிளாக ஸ்பெக்ட்ரோஸ்கோபி கான்சிக்வன்ஸ் எப்படி சொல்கிறோன்னா இதில் வந்து 3 kinds of band. ஃபண்டமெண்டல் பேண்ட், அதே மாதிரி ஃபஸ்ட்டு ஓவர்டோன் அண்ட் செகண்ட் ஓவர்டோன் அண்ட் காம்பினேஷன் பேண்ட் அண்ட் ஹார்ட் பேண்ட். இந்த மாதிரி நிறைய பேண்டு பார்ப்போம். இல்லை ஃபண்டமெண்டல் பேண்ட்னா அந்த ட்ரான்சிஷன் இஸ் ஒன்லி ஃபார் 0 to 1. அது வந்து ஸ்டில் ஸ்ட்ராங் பாண்டாக இருக்கும். அதே போக இந்த ஓவர்டோன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஃபஸ்ட்டு ஓவர்டோன் வந்து 0 to 1, செகண்ட் ஓவர்டோன் பார்த்தீங்க அப்படின்னாக்கா 0 to 1 அப்படின்றது ஃபண்டமெண்டல் பேண்ட். ஃபஸ்ட்டு ஓவர்டோன் பார்த்திங்கன்னா 0 to 2 இருக்கும். செகண்ட் ஓவர்டோன் பார்த்தோம் அப்படின்னா 0 to 3 இருக்கும். அதை தான் இங்கே வந்து சொல்லியிருக்காங்க. இஸ் அலவுட் டியூ டு த அன்ஹார்மோனிசிட்டி இஸ் அ வீக் இன்டென்சிட்டி. லெவலுக்கு வந்து டிசோசியேஷன் லெவலில் போக அது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா அதோட இன்டென்சிட்டி சிக்னல்ஸ் வந்து ரொம்ப லோவாக தான் இருக்கும். அதில் ஹார்ட் பேண்ட் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த ட்ரான்சிஷன் ஸ்டார்டிங் ஃப்ரம் த எக்ஸைட்டட் வைப்ரேஷன் லெவல் 0 to 1 to 2 இதுதான்.
இது 0 to 1, நான் சொல்கிறது 1 to 2 தான் ஹார்ட் பேண்டு. பேண்டு பொசிஷன்ஸ் வந்து இதில் வந்து ஐஆர் ஃப்ரீக்வன்சியில் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா அப்சார்ட் ஐஆர் ஃப்ரீக்வன்சி ஆர் ஸ்லைட்லி லோயர் தேன் த ப்ரிடிக்டட் பை த ஹார்மோனிக் அப்ராக்சிமேஷனை விட. இப்போ டிசோசியேஷன் எனர்ஜியை வந்து ஹார்மோனிக்கு வந்துக்கு DEH அப்ராக்சிமேட்லி H mu டிவைடட் பை 4 of XC. அதே வந்து இதில் வந்து செலெக்ஷன் ரூல் ஹார்மோனிக்கு வந்து டெல்டா V is equal to +or-1 ஒன்லி. ஆனால் அன்ஹார்மோனிக் ஆசிலேட்டரில் +or-1, +or-2 and +or-3 etc. வீக்கர் இன்டென்சிட்டி ஃபார் த ஹையர் ஓவர்டோன். ஓவர்டோன் வந்து ஃபஸ்ட் ஓவர்டோன், செகண்ட் ஓவர்டோன், இப்படி ஓவர்டோன் பக்கமாக போக அந்த வைப்ரேஷன் லெவல்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா குறைஞ்சிக்கிட்டே தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துருவோம், அதுக்கப்புறம் உள்ள பேசிக்காக பார்ப்போம். வைப்ரேஷனல் எனர்ஜி ஆஃப் அன்ஹார்மோனிக் ஆசிலேட்டர். இதில் இருக்கக்கூடிய பாண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அன்ஹார்மோனிக் ஆசிலேட்டரில் பர்ஃபெக்ட்லி பாண்ட்ஸ் நாட் பர்ஃபெக்ட்லி இலாஸ்டிக் இன் நேச்சர். ஃபார் எக்ஸாம்பிள் இட் இஸ் நாட், அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஹார்மோனிக் சிம்பிள் ஹார்மோனிக்கில் வந்து ஹூக்ஸ் லா F -kx வச்சு ப்ரூஃப் பண்ணுவோம். இதில் வந்து இந்த வைப்ரேஷன் ஆஃப் மாலிகுல் do not exactly obey the law of simple harmonic motion like Hooke's law பற்றி சொல்கிறோம். if stretched to be a point, the bond may be break and the molecule may be dissociate into the atoms. That is the முக்கியமான பாயிண்ட். A purely empirical expression to the acquaint for the anharmonic was using of the Morse code. இதில் இருக்கக்கூடிய பொட்டென்ஷியல்ஸை வந்து we are going to analyze by using of Morse code. நான் ஏற்கனவே பார்த்தோம், இதோட 2 atoms in between வந்து ஸ்ப்ரிங் கனெக்ட் பண்ணியிருக்கோம். அதோட டிஸ்டன்ஸ் வந்து R மீன்ஸ் தான் இந்த 2 பாண்ட். இது வந்து எப்போதுமே டைஅட்டாமிக் மாலிகுல்ஸை பற்றி தான் பார்க்குறோம். இந்த டைஅட்டாமிக் மாலிகுல்ஸில் இது ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கக்கூடிய R அப்படின்றது இன்டர்நியூக்ளியர் டிஸ்டன்ஸ். இதில் வந்து பாருங்கள் E is equal to D of Q into 1 minus expression of A and REQ minus R the whole square. இதில் பார்த்தோம் அப்படின்னா REQ அப்படின்றது ஈக்லிபிரியம், இந்த பாயிண்ட்டை தான் சொல்லுவோம், டச் பண்ணுற பாயிண்ட்டை. we are going to plotted against the potential energy versus the internuclear distance. இது மாதிரி ஹார்மோனிக்கில் வந்து இப்படி பேரபோலிக்காக இருக்கும். அன்ஹார்மோனிக் ஆசிலேட்டரை பார்த்திங்கன்னா மோர்ஸ் பொட்டன்ஷியல் 0.123. இந்த இடத்துல இந்த பொட்டன்ஷியல் எனர்ஜி மேக்ஸிமம் இட் இஸ் ரீச்சஸ் அந்த இடத்துல. இந்த இடம் இன்டர்நியூக்ளியர் டிஸ்டன்ஸும் அந்த பேரபோலை பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல பார்த்தீங்க, இந்த இடம் சொல்கிறோம் இல்லையா, இந்த பாயிண்ட்டு தான் வந்து நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னாக்கா டிசோசியேஷன் பாயிண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஆர் டிசோசியேஷன் எனர்ஜி. அப்போ இதை வந்து நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுறோம் அப்படின்றத பார்த்தோம். இது வந்து ஹார்மோனிக்கு, இது வந்து அன்ஹார்மோனிக். வந்து ஹார்மோனிக் வந்து ஒரே ஒன்று தான் இருக்கும். அன்ஹார்மோனிக் வந்து ரெண்டை கம்பைன் பண்ணும். EV is equal to V plus half HC mu minus V plus half the whole squared into HC mu E X. இதில் நான் ஏற்கனவே பார்த்தோம். V பார்த்தீங்க XC அப்படின்றது அன்ஹார்மோனிசிட்டி கான்ஸ்டன்ட். இதில் வந்து வியோட வேல்யூ 0, 1, 2, அதாவது இட் இஸ் அ லோ வைப்ரேஷனல் லெவல் வந்து லோவாக 0ல் 1ல் இருக்கும்போது அன்ஹார்மோனிசிட்டி வந்து எப்படி இருக்கும். வைப்ரேஷனல் லெவல் இன்க்ரீஸ் ஆக அந்த மோர்ஸ்கோ வந்து எப்படி இருக்கும். அதாவது வைப்ரேஷனல் லெவல் V is equal to 1 0ல் இருக்கும்போது அன்ஹார்மோனிசிட்டி கான்ஸ்டன்ட் வந்து இந்த இடத்துல லோவாக இருக்கும். V is equal to 2, 3, 4, 5, 6 மேக்ஸிமமாக ரீச் ஆகும்போது என்னமா இருக்கும் அப்படின்னா கிரியேட்டிங் தி டிசோசியேஷன் பாயிண்ட். இதான் பார்த்தோம். செலெக்ஷன் ரூல் பார்த்தோம். இதில் இது என்னென்னா செலெக்ஷன் ரூல் ஃபார் த அன்ஹார்மோனிக் ஆசிலேட்டர் டெல்டா V is equal to +or-1, +or-2 and +or-3. அது என்ன அப்படின்றத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இதில் வந்து ஃபண்டமெண்டல் அண்ட் ஓவர்டோன்ஸ் பார்த்தோமோ. V is equal to 0 to 1 இஸ் த மோஸ்ட் ப்ராபபிள் ட்ரான்சிஷன். இதில் பார்த்தீங்க அப்படின்னா திஸ் இஸ் ரெஃபர் டு தி என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஃபண்டமெண்டல் ட்ரான்சிஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஏன் வந்து ஃபண்டமெண்டல் ட்ரான்சிஷன்னு சொல்கிறோம் அப்படின்னா இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்டென்சிட்டி எப்படி இருக்கும் அப்படின்னா ஃபஸ்ட்டு இன்டென்சிட்டி வந்து கொஞ்சம் கன்சிடரபிள் ஓகேவாக தான் இருக்கும். பாருங்கள், in the most probable with the considerable intensity refer to the fundamental transition. Most of the molecules are present in this state. First initial பார்த்தோன்னா எல்லா மாலிகுல்ஸும் அங்கே தான் இருக்கும், டிசோசியேட் ஆகிருக்காது, ஆட்டமாக கன்வெர்ட் ஆகிருக்காது, ஃபஸ்ட்டு இந்த ஸ்டேஜில் இருக்கும். The frequency of the transition is known as fundamental transition. Okay, 0 to 2 அப்படின்றது இந்த இன்டென்சிட்டிஸ் ஸ்மால், கொஞ்சம் இது ஸ்மாலாக இருக்கும். இது வந்து ஃபர்ஸ்ட் ஓவர்டோன்னு சொல்கிறோம். அதே மாதிரி 0 to 3 பார்த்தீங்க அப்படின்னா வித் திஸ் நார்மலி நெக்லிஜிபிள் இன்டென்சிட்டியே இருக்காது. அதாவது இன்டென்சிட்டி சிக்னல்ஸை பார்த்தோம் அப்படின்னா
ஃபண்டமெண்டலுக்கு இன்டென்சிட்டி அதிகமாக இருக்கும், அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் இந்த செகண்ட் ஓவர்டோன்ஸுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இதை பார்த்தா அப்படி தெரியும். இந்த பொட்டென்ஷியல் வர்சஸ் இன்டர்நியூக்ளியர் டிஸ்டன்ஸ் 0 to 1, 1 to 2, 2 to 3. ஃபஸ்ட்டு ஓவர்டோன் ஃபண்டமெண்டல் பேண்ட், ஃபர்ஸ்ட் ஓவர்டோன் அண்ட் செகண்ட் ஓவர்டோன். இதை தான் இங்கே வந்து நம்ம சொல்லியிருக்கிறோம். என்ன அப்படின்னாக்கா ஃபண்டமெண்டல் it is the 0 tone first excited vibration condition பார்த்தீங்கன்னா allowed both unharmonic and harmonic ரெண்டுத்துக்குமே delta v is equal to plus or minus 1 இருக்கும். அப்போ இந்த இன்டென்சிட்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்ட்ராங்கஸ்ட் அப்சார்ப்ஷன் பீக் இன் ஐஆர், அந்த இடத்துல நல்ல ஒரு ஸ்ட்ராங்கு பீக் கிடைக்கும். அதுக்கு தான் வந்து மியூ 0.1 அப்படின்னா 0.1ன்றது ஃபண்டமெண்டல், மியூ இ இஸ் மைனஸ் 2 மியூ இ எக்ஸின்னு சொல்லி சொல்கிறோம். ஸ்லைட்லி லெஸ் தென் த அன்ஹார்மோனிக் ஃப்ரீக்வன்சி மியூ டியூ டு தி அன்ஹார்மோனிசிட்டி, ஹார்மோனிக் ஃப்ரீக்வன்சிக்கும் அன்ஹார்மோனிக்கும் சொல்கிறோம். அடுத்தது ஓவர்டோன் பார்த்திங்க அப்படின்னா இந்த டெஃபினேஷன் சொல்கிறோம். ஓவர்டோன்னா என்ன அப்படின்னா these transitions where vibrational quantum number changes by more than 1, அதாவது 2, 3, 4 ஃபஸ்ட் ஓவர்டோன் செகண்ட் ஓவர்டோன் 0 to 2, 0 to 3 இதுதான் நம்ம சொல்கிறோம். இல்லை பார்த்தீங்க கண்டிஷன் என்ன சொல்கிறோன்னா forbidden in a pure harmonic oscillatorல delta v is equal to plus or minus 1 மட்டும் தான் allowed. அன்ஹார்மோனிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா தான் plus or minus 2, 3 இருக்கும். அதனால தான் ஃபஸ்ட்டு ஓவர்டோன்னு சொல்கிறோம். இது வந்து ஃபஸ்ட்டு ஓவர்டோன்றதுனால மியூ பார் 0 to 2 மியூ மைனஸ் 6 மியூ எக்ஸ்ன்னு போடுறோம். செகண்ட் ஓவர்டோன்னா இந்த இடத்துல 2 போட்டோம் அப்படின்னா செகண்ட் ஃபஸ்ட்டு ஓவர்டோன், ஏன்னா அது வந்து 1 to 2 போகுது. இது 2 to 3 போகிறதுனால இந்த இடத்துல 3 போடுறோம். இந்த இடத்துல 3 வரும், 3 மியூ எக்ஸி மைனஸ் 12 மியூ இ எக்ஸி. ஓகே, இதாவது செகண்ட் ஓவர்டோன். இதில் பார்த்திங்க அப்படின்னா ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பியில் பார்த்திங்கன்னா இம்பார்ட்டன்ஸ் வந்து ஃபண்டமெண்டல் பேண்ட், ஓவர்டோன் பேண்ட், இது ரெண்டும் மட்டும்தான். இது வந்து ஃபண்டமெண்டல் பேண்ட் பார்த்திங்க அப்படின்னா டாமினன்ட் அப்சார்ப்ஷனாக இருக்கும், யூஸ்டு டு ஐடென்டிஃபை த ஃபங்க்ஷனல் குரூப் ஆஃப் தி ஐஆர். ஓகே, அடுத்தது ஓவர்டோன் பேண்ட் பார்த்திங்கன்னா அப்பியர் அட் த மல்டிபிள் ஆஃப் த ஃபண்டமெண்டல் ஃப்ரீக்வன்சிஸ் யூஸ்ஃபுல் இன் த நியர் ஐஆர் தான் ரொம்ப முக்கியம். தேர் presence of conforms is the unharmonicity for the molecular vibrations. இப்போ in ஷார்ட்டாக பார்த்தோம் அப்படின்னா 1 to 2 IR absorption, strong main IR absorption. ஓவர்டோன் வந்து 0, 2, 3 பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து ஸ்ட்ராங் ஐஆராக இருக்கும், இதில் வந்து வீக் அப்சார்ப்ஷன்ஸ் இருக்கும். இது வந்து பார்த்தோம் அப்படின்னா இதில் ஏன் ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னாக்கா ஃபங்க்ஷனல் குரூப்ஸ் ஆர் தேர். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ஹார்ட் பேண்ட்ஸை பற்றி நம்ம பார்க்குறோம். ஹார்ட் பேண்டோட டெஃபினிஷன் என்ன அப்படின்னா a hard band is the vibrational transition that originate not from the ground state, ஜீரோலேருந்து இல்லை, பட் ஃப்ரம் த ஆல்ரெடி எக்ஸைட்டட் வைப்ரேஷன். நம்ம வந்து 0 to 1 ஃபண்டமெண்டல் பேண்ட் பார்த்தோம். இந்த ஹார்ட் பேண்ட் அப்படின்றது என்னென்னா 1 to 2, 2 to 3 இப்படி போகும். இது ஏன் வந்து அக்கர் ஆகுது அப்படின்னா இட் இஸ் த ஃபார்மிங் ஆஃப் தட் த ரூம் டெம்பரேச்சர். நார்மலாக இருக்கும்போது மோஸ்ட் ஆஃப் த மாலிகுல்ஸ் ஆர் இன் த வைப்ரேஷனல் கிரவுண்ட் ஸ்டேட் இஸ் ஈக்குவல் டு 0ல் இருக்கும். But higher temperatures or in the lower frequency vibrations, some molecules are thermally excited to the higher vibration state 1 to 2. That's the hard band. These kind of the transitions from these excited state gives rise to the hard band. அப்போ ஃபண்டமெண்டல் பேண்டுக்கும் ஹாட் பேண்டுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னால் ஃபண்டமெண்டல் பேண்ட் 0 to 1 போகும், ஹாட் பேண்ட் 1 to 2, 2 to 3 போகும். ஓகே, ஸோ ஹாட் பேண்ட் இஸ் ஈக்குவல் டு same type of the transition as the fundamental but starting from the excited state. That is the major difference. இது வந்து ஸ்பெக்ட்ரோஸ்கோபிக் ஃபீச்சர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஃப்ரீக்வன்சி ஸ்லைட்டர் லோயர், இட் இஸ் த ரெட் ஷிஃப்டர், ரொம்ப முக்கியம் கம்பேர்ட் டு தி ஃபண்டமெண்டல் பேண்ட். இது வந்து 1, 2ன்னு சொல்கிறோம், ஏன்னா 1 to 2 போகிறதுனால. அப்போ மியூ மைனஸ் 4 மியூ எக்ஸி. ஓகே, திஸ் லெஸ் தேன் தி மியூ 0.1 கம்மியாக இருக்கும். The intensity பார்த்தோன்னா much weaker since only a small fraction of molecules are thermally excited. Temperature difference because more pronounced at high temperature, especially for the lower frequency of vibrations. What are the importance are there? The presence of the hard band confirm unharmonicity of the oscillators. Okay, இது confirm ஆகுது. Unharmonicity அப்படின்னாலே presence of hard band is there. Helps in temperature dependent studies for the molecular vibrations. Using in atmospheric frequency as astrophysics to analyze the high temperature of the gases.
நார்மலாக சொல்லணும்னா 0 to 1 ஃபண்டமெண்டல் ஸ்ட்ராங் பாண்டாக இருக்கும். ஓவர் டோன்றது 0 to 2, 0 to 3 இது வீக் அப்பியர் டியூ டு தி இருக்கும். ஹார்ட் பேண்ட்னா 1 to 2, 2 to 3 இதை தான் நம்ம சொல்லியிருக்கோம். இப்போ லாஸ்ட் டைம் நம்ம அதை தான் சொல்ல போகிறோம். ஹார்ட் பேண்ட் அப்படின்றது இட் இஸ் is only for the delta V is equal to +1. Normally it is the very weak band. ஓகேவா? if you have இந்த உங்களுக்கு இந்த வைப்ரேஷனல் அண்ட் ஹார்மோனிசிட்டி ஆசிலேட்டரில் if you have any டவுட் இருந்தாலும் சரி, வேறு ஏதாவது கிளாரிஃபிகேஷன் இருக்குது அப்படின்னாலும் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ அண்ட் தேங்க்யூ லிசனர்ஸ் அண்ட் தேங்க்யூ.